காமெடி கலாட்டா வீபஸ் அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கட்டும், ஒரு நீதிமன்றமாக இருக்கட்டும், ஏகப்பட்ட வழக்குகள் வருது. அதில் அதிகப்படியாக வரக்கூடிய வழக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் வருது. எனக்கு இந்த புருஷனை பிடிக்கல, எனக்கு இந்த பொண்டாட்டியை பிடிக்கல, எனக்கு டைவர்ஸ் வேணும், பொண்ணு வீட்டில் எப்படி பண்ணுறாங்க, மாப்பிள்ளை வீட்டில் எப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்களில் இருந்து குடும்ப நல நீதிமன்றம் வரைக்கும் ஒரே பிரச்சனை தாங்க போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய ஃபாரின் பிரெயினை வச்சு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்ச சில விஷயத்தை அதில் பகிர்ந்துக்கிறேன். கல்யாணம் பண்ணின புதுசில் என்ன பண்ணுறாங்க, ஆம்பளைங்க எல்லா விஷயத்தையும் ஒளிமறை இல்லாமல் தன்னோட மனைவியாக அவங்க அந்த மேடத்துக்கிட்ட சொல்லிடுறீங்க. அந்த மேடமே சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையும் கேட்குறாங்க. 7வது தெருவில் கவிதாவை ஒரு 6 மாதம் லவ் பண்ணேன், இந்த பக்கத்து ஊரில் அம்பிகாவை ஒரு 2 வருஷம் லவ் பண்ணேன். இந்த மாதிரி இவர் கதையை விட்டுக்கிட்டே இருப்பார். இந்த அம்மா எல்லாத்தையும் சிரித்து கேட்பாங்க. ஆனால் இந்த அம்மாவுக்குள்ளே ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் அடித்து போட்டால் கூட இந்த அம்மாவோட ரகசியம் வெளியில் வராது. நம்பால் எதனால் இப்படி சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது என்ன இளவ தெரியல, சில வேளை செக்ஸுவல் அஃபெக்ஷனால் சொல்கிறானா என்ன கர்மன்னு தெரியல பார்த்துக்கிடுங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இவன் அப்படியே கண்ணா பின்னான்னு வளரி கொட்டுனதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா, ஒரு குழந்தையாகுது, 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும்போது அப்போ தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. இவன் யாரெல்லாம் லவ் பண்ணுன்னு சொல்லி நம்பி அவன் ஒய்ஃப்கிட்ட சொன்னானோ அந்த பிரச்சனை ஒன்றா இந்த பொண்ணு எடுக்க ஆரம்பிச்சுவா. இல்லை நேற்று 8 மணிக்கு வர்றவனி நைட்டு 11 மணிக்கு வர்ற, என்ன அந்த அம்பிகா ஞாபகம் அந்த அம்பிகா வீட்டுக்கு போயிட்டியோ அந்த மாதிரி கேட்டேன். ஷாக்காகி சத்தியமாக இல்லை அப்படி இப்படி சொல்லி சமாளித்து கடைசியில் சோறு தண்ணி இல்லாமல் மக்கா அப்படியே சுருண்டு படுத்துருவான் பட்டினியாக. இந்த மாதிரி 1 வருஷம் ஆரம்பித்து 1.5 வருஷத்தில் ஆரம்பித்து 2 வருஷத்தில் ஆரம்பித்து 3வது வருஷத்தில் நம்ம ஜல்லிக்கட்டில் காலை அடக்கிற ரேஞ்சு ஆகி போயிடும், குடும்பத்தை அடக்கிற கதை இந்த அளவுக்கு. அந்த அளவுக்கு இவன் நாக்கு தள்ளி பெரிய பிரச்சனையை சந்திச்சிருவான் மக்கா. என்னடா இப்படி இருக்குது இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமையே நிறைய பேர் குழம்பி போயிருப்பாங்க. என்ன பண்ணோம், நம்ம கரெக்டாக தான் நமக்கா இருக்கோம், எதனால் இந்த மாதிரி என் பொண்டாட்டி இப்படி பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் பெண்கள்கிட்ட அளவோடு பேசுங்க, எல்லா ரகசியத்தையும் எடுத்து கொட்டாதீங்க மக்கா. நிறைய பிரச்சனையில் சிக்குவீங்க. கேட்டீங்களா, என்ன மேட்ரோ அது வரைக்கும் பேசுங்க. பெண்கள் ஆழம் பார்க்க முடியாதவங்க. 2வது அவங்கக்கிட்ட இருந்து எந்த காலத்துலையும் எந்த நிலைமையிலும் எந்த ரகசியத்தையும் படைத்த இறைவனால் கூட எடுக்க முடியாது. அந்த மாதிரி அவங்க ஒரு பரப்பு. 2வது ஒரு ஆம்பளைகளுடைய பலகீனத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பொம்பளைங்க தான். நம்மளுடைய பலகீனம் என்ன இருக்குது, என்ன சொன்னால் இவன் எப்படி ஆடுவான், எப்படி அடக்கலாம் இவனே அப்படின்ற ஆள் டீட்டெயிலு கல்யாணம் பண்ணி 3 மாதத்துலேயே எல்லாத்தையும் ரிமோட் கண்ட்ரோல் ஆக்கி நம்மளை வச்சு நம்மளை ஆட்டாமல் ஆட்டுவாங்க பார்த்து. அதனால் இந்த பெண்கள்கிட்ட போயிட்டு உங்கள் வருமானத்தை சொல்லாதீங்க. அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நடந்து முடிஞ்ச சம்பவங்களை சின்ன சின்ன விஷயங்களை நகைச்சுவையாக கூட சொல்ல போகாதீங்க. அதை அவங்க சீரியஸாக எடுத்துக்குவாங்க. எடுத்துக்கிட்டு காலப்போக்கில் அது ஒரு பிரச்சனையாக்கி அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஆரம்பத்தில் கல்யாணம் பண்ண புதுசில் என்னெல்லாம் பேசுனீங்களோ அதை எல்லாத்தையும் நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு நீதிபதி வரைக்கும் கொண்டு உங்களை நாரடிச்சு போடுவாங்க மக்கா. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, கணவன் மனைவிக்குள்ள உண்மையாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும். ஆனால் எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு பேசணும் மக்கா. இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, எல்லாத்தையும் நீங்கள் திறந்த புத்தகமாக சொல்லிட்டீங்கன்னா உங்கள் பெத்த தாய் தகப்பனை கூட ஒரு 8 பக்கத்து தெருவில் இருந்தாலும் போய் பார்க்க முடியாது மக்கா. அதுக்காக பொம்பளைங்க தப்பானவங்க அப்படி இப்படின்னு நான் சொல்ல வரல. ஏன்னா நம்ம வாய் கொடுத்து நம்ம கெடுத்துக்கிட்டதால தான் இந்த பிரச்சனை. தாய் தப்பனை பார்க்க முடியல, ஒன்றாம் தம்பி அக்கா தங்கச்சி நல்லது கெட்டதுக்கு போக முடியாத நிலைமையாகி குடும்ப பகையாகி அது நம்ம குழந்த வரைக்கும் போய்
அந்த குழந்தைகள்கிட்டையும் இந்த தகப்பன் மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயம் தப்பாக போய் இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனை இருக்குது மக்கா. அதனால குடும்பத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லவங்க அப்படியே திறந்த புத்தகமாக பொண்டாட்ட காமிச்சிடலாமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா விஷயத்தையும் பேச போனீங்கன்னா கண்டிப்பாக மக்கா பெரிய பிரச்சனைகளை சிக்குவீங்க கேட்டீங்களா. அதனால் எதை பேசணும் அப்படின்னு பாருங்கள். உதாரணத்துக்கு சொன்னால் தினசரி இந்த வியாபாரத்துக்கு போகிறவங்க இருக்காங்க. இன்றைக்கி வியாபாரம் போனாங்க, ஏதோ ஒரு வியாபாரம் 5000 ரூபா வருமானம் கிடச்சிது, அதை அப்படியே எடுத்துகிட்டு பொண்டாட்டி கையில் கொடுத்துட்றாங்க. மறுநாள் வியாபாரம் போகும்போது அது 5000 முதல் நாள் கிடச்சிது, 2வது நாள் 1000 2000 கம்மியாக கிடச்சிது. திருப்பி இப்படியே உங்கள் வருமானம் குறைய என்ன ஆகுது, உங்களுக்கான மரியாதை உங்கள் பொண்டாட்டிகிட்ட குறைஞ்சி போயிடுது. அதனால் 5000 ரூபா கிடச்சிதுன்னா 2000 ரூபா கொடுத்துட்டு 3000 ரூபாய்க்கு நீ சேஃப்டியாக வைமக்கா. அப்போ ஒரு அளவோட தினசரி ஒரே மாதிரியே அவங்களுக்கு ஒரு இன்கம்மை கொடுத்தா தான் அந்த மரியாதை உனக்கு கிடைக்கும். ஒரு நாள் ஜாஸ்தியாக கொடுத்துட்டு 4 நாளே கம்மியாக கொடுத்தேன்னா உன்னையும் நாயையும் ஒன்றா தான் மக்கா பார்ப்பாங்க. என்ன நாயை சங்கிலி போட்டு கட்டி இருக்குது, உன்னை கட்டலை, அதுதான் வித்தியாசம். அதனால் மக்கா இங்கே பாருங்கள், வருமானத்தில் ரொம்ப உஷாராக இருக்கணும். என்ன இருக்குன்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த மதுவுக்கு அடிமையானவங்க நல்ல சரக்கு போட்டு என்ன பேசுகிறேன் ஏது பேசுகிறேன்னு தெரியாமல் பொண்டாட்டிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் போதையில் வளர்கிறாங்க. விடிஞ்சு எந்திரிச்சா அது பெரிய பூகம்பம் ஆகிரும். நான் எங்கே சொன்னேன்னு கேட்குற அளவுக்கு இவன் சாராயத்தை குடிச்சிட்டு தான் வந்திருப்பான். அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு மக்கா. அதனால் குடும்பத்தில் இதை பேசணும், யார்கிட்ட பேசணும் அப்படின்ற ஒரு கரெக்டான ஒரு ரூல்ஸில் நம்ம ஃபாலோ பண்ணி போயிட்டோம்னா எந்தவித பிரச்சனைகளும் வராது. பிரச்சனை இல்லாமல் குடும்பம் இல்லை மக்கா. ஆனால் பிரச்சனைகள் வரக்கூடிய பிரச்சனைகளை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், அவ்வளோதான். அதனால் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் ஒய்ஃப்கிட்ட நிறைய விஷயங்களை மனதிறந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இனிமேல் இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் சொல்லாமல் மறைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதையும் ஒரு பெரிய பிரச்சனையாக்குவாங்க. அதனால் வரப்போகிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்க போகிறோன்றது அது உங்கள் கையில் இருக்குது. நீங்கள் தான் சமாளிக்கணும்னா யார் ஆரம்பித்து வச்சானோ அவன் தாங்க முடிச்சு வைக்க முடியும். அதனால் நீங்கள் ஆரம்பித்து வச்சதை நீங்கள் தான் முடிக்கணும். சந்தோஷமாக இருங்க, குடும்பத்தில் சந்தோஷமாக இருங்கன்னு சொல்கிறாங்களே, அவனெல்லாம் வெளியில் இருந்துட்டு சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு போவான். ஆனால் சொல்லிட்டு போகிறவன் குடும்பத்தை போய் நம்ம ஒரு தூரம் நெட்டி பார்த்தோம்னா கேவலமாக அசிங்கப்பட்ட அவமானப்படுவான். இங்கே நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு போகிறவன் வீட்டில் அவன் நல்லா இல்லை, வாழ்க வளமுன்னு சொல்லிட்டு போகிறவன் அவன் வாழ்ந்துதான் இல்லை. இங்கே எல்லாமே பேச்சிலையும் சொல்லிலையுமே போதை தவிர செயல்பாட்டில் எதுவுமே இல்லை மக்கா. அதனால் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருங்க, அந்யோன்யம் அருங்க, மனைவியை மதிங்க, மனைவிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லாதீங்க, அளவோடு இருங்க. ஒரு ஆயப்பனுக்கு அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சிக்கு சின்ன சின்ன உதவிகளை செஞ்சுருப்போம், அதை போய் பந்தாவா பக்கட்டாக சொல்லிட்டு கிடக்காதீங்க. அதை எடுத்து வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க. இதில் சில பேர் இருக்காங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா அவனோட சொந்த தாய் தப்பன் வந்தால் மூஞ்சியை திருப்பிக்கிறான். இதே அவன் பொண்டாட்டியோட தாய் தப்பன் வந்துட்டாங்கன்னா அப்படியே ஓடி ஓடி கவனித்து விழுந்து கவனிக்கிறான், கறியை வாங்கிட்டு வர்றான், காலை பிடிக்கிறான், கையை பிடிக்கிறான், என்னென்னோ பண்ணுறான். இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறீங்க. ஆம்பளைங்க அதிகமாக பெண்களிடம் அடிமைப்பட்டு கிடக்கிறாங்க, அடிமை ஆகுறாங்க, அடிமை ஆகிக்கிட்டே இருக்காங்க. அதனால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியில் வர்ற வரைக்கும் ஆண்களுக்கு பெண்களிடம் இருந்து தர்மவடி நிறுத்தப்பட முடியாத ஒரு பிரச்சனையாக இருக்கும். தர்மடி தான், குமுறு கஞ்சி தான் அடிமை ஆகிற வரைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆம்பளையா கொஞ்சம் தைரியமாக பொண்டாட்டிக்கிட்ட இருந்து அடையப்பட்டு கிடந்தது கொஞ்சம் விடுதலைக்கு போராடுங்க. இதுவும் ஒரு விதமான சுதந்திர போராட்டம் தான். இது குடும்ப சுதந்திர போராட்டம்னு எடுத்துக்கோங்க. அதனால் கத்தியின்றி ரத்தமின்றி ஒரு யுத்தத்தை மேற்கொண்டு வெளியில் வாங்க, நிம்மதியாக இருங்க. தேவையில்லாத பிரச்சனைகளுக்கெல்லாம் போகாமல், தேவையில்லாத விஷயங்களை சொல்லாமல், தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் கிளப்பி விடாமல் விசுவாமல் இருங்க மக்கா. அப்படி இருந்தால் மட்டும்தான் செய்கூலி சேதாரம் இல்லாமல் ஓரளவாவது வாழ்க்கை அப்படியே போயிட்டுருக்கு.